ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். என்ன ப்ரோ ஒரு பார்சல் கட்டுறீங்களா பார்த்தீங்க, ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்திருக்கு கைஸ். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் மீன்ஸ் நம்ம R15க்கு டெம்ப்ட் விழுந்திருக்கு. வெளியே வச்சு காட்டுறேன். டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், டெம்ப்ட் விழுந்திருக்கா. இந்த டெம்ப்ட் கொஞ்சம் இங்கே இந்த ஸ்கின்னு பாடி இதெல்லாம் கொஞ்சம் வந்து விழுந்திருக்கு. அதே மாதிரி இதை மறைச்சிருப்போம். இதில் ஒரு சரியான டெம்ப்ட் கைஸ். இந்த டெம்ப்ட்லாம் மறைச்சிருப்போம். ஜூம் கரெக்டாக ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சிருப்போம். அது மாதிரி பைக்கில் ஏகப்பட்ட டெம்ப்ட் இருக்குது. இந்த மாதிரி டெம்ப்டெல்லாம் மறைக்கும்னு சொல்கிறாங்க. என்னென்னு எனக்கு சரியாக தெரில. ஓகே கைஸ், நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே கைஸ், பொருள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் ஸ்லைடர் கத்தி. ப்ரோ இதை நீங்கள் மீன் பிடிக்கும் போது அது யூஸ் பண்ணலாம் ப்ரோன்னு என்கிட்ட கேட்பீங்க. கைஸ், இதோட ஷார்ப்பை பற்றி சொல்லணும்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும் மீன்ஸ் கையிலலாம் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கை துண்டு துண்டாக வரும். அதனால தான் ஈஸியாக கட் பண்ணிடும் கையெல்லாம். எவ்வளோ ஷார்ப்னா நான் சொல்லுவேன், அப்படி சொல்லுவேன்னு பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு மேனுவலும் போடாமல் ரெண்டு இது தந்திருக்காங்க. என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா கடமைக்கு தகுந்த மாதிரி தந்திருக்காங்க. எனக்கு வேறு எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாது. ஓகேவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இதை மட்டும் இப்போ நம்ம பிரித்து பார்க்கணும். ஓகே, அதுக்கு மேலே ஒரு லேபிள் ஒட்டிருக்காங்க, தெரியுமான்னு தெரில. அதை மட்டும் நம்ம பிரித்து பார்க்கலாம். போட்டு வருங்க. ஹைட் அவ்வளோதான். ஐயோ போட்டு எல்லாமே அதே கதை தான். இது அதே கதை தான் நினைக்கிறேன். அதே லாங்குவேஜ் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாச்சு. மூடியில் இருக்கிறத நம்ம அப்ளை பண்ண போகிறோம். போகுதா அப்படின்னாலும் தெரியல. ஒரு ரிவ்யூ பார்த்தா நானே வாங்கினேன். உனக்கு எப்படி தானே தெரியும். என்னன்னு தெரியல, கிராச் எடுக்கணும் தான். நம்ம இப்போ வெளியே வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் சவுண்ட் அப்படி இப்படி தான் கொஞ்சம் கேட்கும். இது கொஞ்சம் கோவப்படாதீங்க. நம்பிக்கையே இல்லை உங்களுக்கு மட்டும். பாருங்கள், இதுலாம் வந்து இதெல்லாம் ஒரு இதோ விழுந்துருச்சு அப்படின்னாங்க. பட் பிறகு முறையை நமக்கு கற்றுக்கணும். புதுந்து சமைக்கலாம். பிடி முடியும். 2 பாட்டில் தந்துருக்காங்க கைஸ். நான் 1 தான் ஆர்டர் போட்டிருந்தேன், பட் 2 தந்துருக்காங்க. ஒர்க்கு மட்டும் கைஸ். போட்டு எல்லாமே தேய்ச்சிட்டு தான் இருக்கிற. பட் எதுலேயுமே நமக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்கும்னு வந்து எனக்கே தெரியாது. ஓகேவா, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் வாங்கிக்கோங்க. எல்லாம் செம்ம டெம்ப்ட்டு.
தெரியல. கடவுளே கடவுளே அஜித்தே. நல்லா தெரியும். காயுது தானே, காய மாட்டேங்குதுக்கோ. இல்லை இல்லை, இதுக்குள்ளெல்லாம் வேர்ச்சே. ஓகே கேஸ், இதோட இது வந்து கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இதோட இது என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுதுன்னு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே கேஸ், எனக்கு டேங்க் ஃபுல்லாக போட்டு அப்ளை பண்ணதுக்கு சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் ரிமூவ் பண்ண ஆன மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எப்படின்னு தெரில. இந்த மாதிரி மேனுவல் ஸ்க்ராட்ச் வந்து அவ்வளோ ரிமூவ் ஆக மாட்டேங்குது. எனக்கு இங்கே ஒரு மேனுவல் ஸ்க்ராட்ச் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். மேனுவல் ஸ்க்ராட்ச் இருக்குது, பட் என்னன்னு தெரில. இங்கே அந்த பூசி வச்சுருக்கோம், அதான் கழிச்சு கூட வந்து இதாகலாம். பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், பிடிச்சிருந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி தான் வாங்கி போட்டேன், ஓகேவா? இதோட நல்ல பிராண்ட் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இது அந்தளவுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக இல்லை. சரி கைஸ், பை பை, டேக் கேர், பாய்.